புதிய சர்ச்சையில் சிக்கியிருக்கும் தமிழக ஆளுநர் RN ரவி 3 ஆண்டுகளுக்கும் மேலாக 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்ததால் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தால் கடுமையாக சாடப்படுபவர் தமிழக ஆளுநர் RN ரவி. இப்படி தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வரும் இவர் மசோதா சர்ச்சைக்கு பிறகு சிறிது காலம் அமைதி காப்பார் என்று நினைத்தால் அடுத்த சர்ச்சை சிக்கி பலரின் கண்டனத்தையும் பெற்று வருகிறார். மதுரையில் உள்ள பொறியியல் கல்லூரி ஒன்றில் கல்விக்கூடங்களில் கம்பர் என்ற தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கல்லூரி தலைவர் ஹரி தியாகராஜன், MGR பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுதா சேஷய்யர், IIT பல்கலைக்கழக இணையவேந்தர் செல்வம், சாஸ்திரா பல்கலைக்கழக துணைவேந்தர் வைத்திய சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் RN ரவி, கம்பராமாயணம் தமிழர்களின் அடையாளம், தமிழ் இலக்கிய பண்பாட்டின் பிரதிபலிப்பு, ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் காவியம், பெண்களை எப்படி கண்ணியமாக போற்றப்பட வேண்டும் என கம்பன் கூறியதை பார்த்தோம் என்று பல கருத்துக்களை பதிவிட்டார். தொடர்ந்து உரையின் முடிவில், இந்த நல்ல நாளில் ஸ்ரீராமருக்கு அஞ்சலி செலுத்துவோம், நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்பி சொல்லுங்கள், ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டார். மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட வைத்தார். சாதி மதங்களை புறம் தள்ளி அனைவரையும் பொது என்ற கருத்தை முன்வைக்கும் கல்வி நிறுவனத்தில் ஆளுநர் ரவி மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட வைத்த விவகாரம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ள சசிகாந்த் செந்தில், உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு மாநில அரசால் தடுக்கப்பட்ட பிறகு இப்போது மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட வைத்து அமைப்பை எரிச்சலடைய வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் அதிருப்தி அடைந்த அவர், நீதிமன்றங்கள் எனக்கு எதிராக தீர்ப்பளித்தாலும் எனது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்துச் செல்ல வேறு வழிகளை கண்டுபிடிப்பேன் என்று மறைமுகமாக கூறியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் மனோ தங்கராஜ், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினை கால் தூசி அளவிற்கு கூட ஆளுநர் மதிக்கவில்லை. RSSஇன் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் எனும் நஞ்சை மனதில் சுமந்து நடக்கும் ஆளுநர் எப்படி அரசியல் சட்டத்தை மதிப்பார்? பல மத நம்பிக்கைகளுடைய கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை திணிக்கும் நோக்கில் தனது அதிகாரத்தை தவறாக கையாண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட நஞ்சை சுமக்கும் நாகரீகமற்றவர்கள் எப்படி நடுநிலையுடன் மக்களுக்கு சேவையாற்ற முடியும்? உச்சநீதிமன்ற தீர்ப்பால் விரக்தியில் இருக்கும் ஆளுநரை திரும்பப்போ என்று பதிவிட்டுள்ளார்.